அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸில் இருந்து தினமும் 60 கேள்விகளாக பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் அந்த முக்கியமான 60 கேள்விகள் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்கள், பல கட்சிகள் உள்ள நாடுகள் யாவை? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள், பல கட்சிகள் உள்ள நாடுகள் இந்தியா, பிரான்ஸ், நார்வே மற்றும் இலங்கை. இவை அனைத்துமே பல கட்சி உள்ள நாடுகளாகும். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது? பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவது அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எந்த கட்சி? தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்கட்சியாகும். சமத்துவம் என்பது முதலாவது என்ன இல்லாததாகும்? சமத்துவம் என்பது முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததாகும். ஒரு கட்சி முறை உள்ள நாடு எந்த நாடு? ஒரு கட்சி முறை உள்ள நாடு சீனா, கியூபா, வடகொரியா. அனைத்தும் என்பது சரியான விடை. ஐக்கிய நாடுகள் சபை 2017 ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் குறிப்பிடப்பட்டுள்ள வரிசை எந்த வரிசை? ஐக்கிய நாடுகள் சபை 2017 ஆண்டில் நிலையான மேம்பாட்டிற்காக 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் குறிப்பிடப்படும் வரிசை ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வரிசையாகும். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் யார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்த பிரிட்டிஷ் சட்ட வல்லுனர் ஏவி டைசி ஆவார். பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்றுபோல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுவது எந்த அமைப்பு? பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள், வாய்ப்புகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறுவது யுனிசெஃப் அமைப்பாகும். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 குறிப்பது என்ன? சட்டப்பிரிவு 17 குறிப்பது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி எந்த கட்சி? தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி பார்த்தீங்கன்னா சிறிய கட்சியாகும். மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது எது? மக்களாட்சியின் முதுகெலும்பு என அழைக்கப்படுவது அரசியல் கட்சிகளாகும். கூற்று: பெரும்பான்மை கட்சி ஒரு நாட்டின் சட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காரணம், தேர்தலில் பிற கட்சிகளை காட்டிலும் அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது ஆகும். அதான் பெரும்பான்மையான கட்சியோட சிறப்பு. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ சரியான விடை. சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என கூறியவர் யார்? சமத்துவம் என்பது சமமாக நடத்தப்படுவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் இருப்பதாகும் என்று கூறியவர் பேராசிரியர் லாஸ்கி ஆவார். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு என்ன வகையான அமைப்பு? இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாட்டை பின்பற்றும் நாடுகள் யாவை? சட்டத்தின் ஆட்சி இந்த கோட்பாட்டை பின்பற்றும் நாடுகள் இந்தியா மற்றும் இங்கிலாந்து என்பது சரியான ஒன்று. முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முதல் பொது தேர்தலில் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு தேர்தல். கட்சி முறைகளின் வகைகள் யாவை? இதுல ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அனைத்தும் என்பது சரியான விடை. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இப்பதான் பார்த்தோம் 1952ஆம் ஆண்டாகும். தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின்
அக்கட்சியானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த கட்சி தான் பெரும்பான்மை கட்சி என்ற அழைக்கப்படுகிறது. பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்காக கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? அவர் பெண்கள் சமமாக அந்தஸ்து பெறுவதற்காக கடினமாக பணியாற்றியவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது எவ்வகை உரிமை? தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது அரசியல் உரிமையாகும். மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் யாவை? மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகும். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இதுல நாட்டில் உள்ள ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளையும் சமமாக நடத்துகிறது. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தனி சின்னத்தை ஒதுக்குகிறது. இது ஆப்ஷன் டி தான், அனைத்துமே சரியான ஒன்று. மக்களாட்சியின் தூண்கள் யாவை? மக்களாட்சியின் தூண்களாக உள்ளது சமத்துவம் மற்றும் நீதியாகும். இந்தியா மக்களாட்சி நாடாக மாறிய ஆண்டு எந்த ஆண்டு? நம்ம இந்தியா 1950 மக்களாட்சி நாடாக மாறியது. ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகையான தேர்தல் சின்னங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகையான தேர்தல் சின்னங்கள் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1968 ஆண்டாகும். அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் எத்தனை? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சியின் செயல்பாடுகளாக 7 உள்ளன. உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது? உலகத்திலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா ஆகும். 2 கட்சி முறை உள்ள நாடுகள் யாவை? 2 கட்சி முறை உள்ள நாடுகள் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன். ஆப்ஷன் சி சரியான ஒன்று. அரசியல் கட்சி முறைகளின் வகைகள் எத்தனை? இப்போ தான் பார்த்தோம், ஒரு கட்சி பல கட்சி அப்படிங்கிறது 2 கட்சி முறைன்னு 3 முறைகள் உள்ளன. அரசியல் கட்சியின் அங்கங்கள் எவை? அரசியல் கட்சியின் அங்கங்களா தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர்கள். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாகுபாட்டை தடை செய்யும் இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு எது? பாகுபாட்டை தடை செய்வது சட்டப்பிரிவு 15 ஆகும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் உள்ள இடம் எந்த இடம்? இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. மாநில கட்சி மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்? மாநில கட்சிக்கு குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சுவிஸில் 1971 ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யக்கூடிய பிரிவு எந்த பிரிவு? பட்டங்களை அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யக்கூடிய பிரிவு 18 ஆகும். ஒரு கட்சி முறை எங்கு நடைமுறையில் உள்ளது? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை சீனாவில் நடைமுறையில் உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது எந்த வயது? அதில் பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவர் வாக்களிப்பர். சட்டப்பிரிவு 16 வலியுறுத்துவது என்ன? சட்டப்பிரிவு 16 வலியுறுத்துவது பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு என்பதை வலியுறுத்துகிறது. தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு அது எந்த அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையமாகும். குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் என்னென்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் முறை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. அனைத்தும் சரியான கூற்று. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை எது? அதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மையாகும்.
அரசியல் கட்சிகள் பொதுவாக எதன் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன? அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா பொதுநலன் அடிப்படையில் தான் தோற்றுவிக்கப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவில் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 14. இந்திய தேர்தல் ஆணையம் எந்த விலங்குகளின் சின்னங்களை மட்டும் வழங்கியுள்ளது? இந்திய தேர்தல் ஆணையம் யானை மற்றும் சிங்கம் இதை மட்டும்தான் வழங்கியுள்ளது. சமத்துவ உரிமைகளை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட பிரிவுகள் யாவை? அது பார்த்தீங்கன்னா பிரிவு 16 முதல் 17 வரை சமத்துவ உரிமைகளை பற்றி பேசுகிறது. இந்திய கட்சியின் படிநிலைகள் என்னென்ன? தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சைகள் இதான் இந்திய கட்சியின் படிநிலைகளாகும். இந்தியாவில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது என்ன? 25 வயதுடையவர் தேர்தலில் போட்டியிடுவர். ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் என்பது என்ன சமத்துவம்? அந்த சமத்துவம் பாலின சமத்துவமாகும். எந்த நூற்றாண்டிலிருந்து பெண்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன? இது 19ஆம் நூற்றாண்டிலிருந்து என்பது சரியான ஒன்று. உலகில் அதிக எண்ணிக்கை கொண்ட கட்சிகள் உள்ள நாடு எந்த நாடு? அந்த நாடு இந்தியா என்பது சரியான ஒன்று. ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகளின் சின்னம் எது? அந்த கட்சிகளின் சின்னம் பார்த்தீங்கன்னா வில் மற்றும் அம்பு என்பது சரி. பின்வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சமத்துவத்தின் கீழ் வராதது சட்டம் கைகளில் செல்வம் செறிவு தடுப்பு என்பது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை. எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? எதிர்க்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். இந்தியாவில் கட்சி முறை எந்த நூற்றாண்டில் தோன்றியது? இந்தியாவின் கட்சி முறை பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் இருந்து தோன்றியது. நாட்டின் பிரதமரின் வாக்கின் மதிப்பும் ஒரு சாதாரண மனிதனின் வாக்கின் மதிப்பும் பொது தேர்தலில் ஒன்றே என்பது எந்த சமத்துவத்தை குறிக்கிறது? அது அரசியல் சமத்துவத்தை குறிக்கிறது. கீழ்கண்டவற்றுள் எது அரசியல் சமத்துவமாகும்? இப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது தான் அரசியல் சமத்துவமாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது அதற்கு பெயர் தான் பார்த்தீங்கன்னா குடிமை சமத்துவம் என்பதாகும். அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பின் பெயர் என்ன? அந்த அமைப்பு தேர்தல் ஆணையம் என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.